ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அதிகாரம் 111 புணர்ச்சி மகிழ்தல். 1107வது குறட்பாவை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். தம்மில் இருந்து தமது பார்த்து உண்டற்றால் அம்ம அறிவை முயக்கு. தம் இல் இருந்து தமது பார்த்து உண்டற்றால் அம்ம அறிவை முயக்கு. தம் இல் இருந்து தமது பார்த்து உண்டற்றால் அம்ம அறிவை முயக்கு. அறிவை என்றால் இளம்பெண், பருவம் நிறைந்த இளமையான பெண், நம்முடைய காதலி அல்லது மனைவி. இளமை பொருந்திய காதலி, இளமை மிக்க மனைவி, மிக இளமையாக இருக்கின்றாள். அவளோடு உரிமையாக உடலுறவு கொண்டு நாம் இன்பத்தை மனிதர்கள் இன்பத்தை அடைகிறார்கள். எதை போன்று இருக்கிறது? தன்னுடைய மனைவியோடு, தன்னுடைய காதலியோடு தனி அறையில், தனது சொந்த வீட்டில், தானே கட்டிய வீட்டில், தனக்கு சொந்தமான இல்லத்தில் கட்டிலில் உறங்க வேண்டும். அப்பொழுது மிக இன்பம் அதிகமாக கிடைக்கும். அது மட்டுமல்ல, தானே உழைத்து சம்பாதித்த உணவை இருவரும் உண்ண வேண்டும். கணவனும் மனைவியும் தாங்களே உழைத்து சம்பாதித்த பொருளை கொண்டு உணவை சமைத்து இன்பமாக உண்ண வேண்டும். அது மகிழ்ச்சியை தரும். உணவகத்திலிருந்து, ஹோட்டலிலிருந்து வாங்கி வந்து சாப்பிடுவது இன்பத்தை தராது. வாடகை வீட்டில் இருந்து கொண்டு கட்டிலில் படுப்பது என்பது மகிழ்ச்சியை தராது. சொந்த வீட்டில் தானே தன்னுடைய கட்டிலில் தன்னுடைய காதலியோடு, மனைவியோடு தானே சம்பாதித்த பொருளை கொண்டு, அந்த உணவை கொண்டு சாப்பிட்டு, அது மட்டுமல்ல, குடும்பத்தில் உள்ள தாய் தந்தையர்கள், அண்ணன் தம்பி, அக்கா தங்கி, யார் மாமன் மாமியார், தாய் தந்தை இவர்களோடு சேர்ந்து உணவு உண்டுவிட்டு, சேர்ந்து பகிர்ந்து உண்டுவிட்டு, எல்லாவற்றையும் எல்லோருக்கும் சமமாக பகிர்ந்து கொடுத்துவிட்டு, இன்பமாக எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து பகுத்து உண்டு சாப்பிட்டு விட்டு மகிழ்ச்சியோடு வாழ்கிறோமே, அந்த மகிழ்ச்சி தான் பேரின்பம். அந்த மகிழ்ச்சி தான் பெரிய இன்பம். இருக்கிற இன்பங்கள்லேயே அதுதான் இன்பம். அப்படி எல்லோரும் சேர்ந்து சாப்பிடுகின்ற பொழுது இன்பம் கிடைக்கிறதே, அந்த இன்பம்தான் தன்னுடைய தலைவனிடத்திலே நாம் உடலுறவு கொள்ளுகின்ற பொழுது ஏற்படுகின்ற இன்பம். உடலுறவு ஏற்படும் போது இன்பம் கிடைக்கிறது என்றால் சொந்த வீட்டில் இருந்து கொண்டு நாம் அனுபவிக்க வேண்டும், உடலுறவு கொள்ள வேண்டும். சொந்த வீட்டிலிருந்து தானே உழைத்த சம்பாதித்த பொருளை கொண்டு சமைத்த உணவை சாப்பிட்டு உடலுறவு கொள்ள வேண்டும், மனைவியோடு வாழ வேண்டும். நம்முடைய வீட்டில் இருக்கின்ற தாய் தந்தைகள், அண்ணன் தம்பி, உற்றார் உறவினர், நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்ற அத்தனை உறுப்பினர்களோடும் ஒன்றாக அமர்ந்து எல்லோருக்கும் சமமாக பகிர்ந்து, யாருக்கும் எந்த மன குறையும் ஏற்படாத வகையிலே மகிழ்ச்சியாக உண்டு, ஒருவருக்கொருவர் சந்தோஷமாக சிரித்து உணவு உண்டு அதன் பிறகு படுத்து உறங்கினால் எவ்வளோ இன்பமாக இருக்குமோ, அதை போல அப்படி சாப்பிட்டால்தான் தன்னுடைய மனைவியோடு உடல் உறவு கொள்ளுகின்ற பொழுது இன்பம், மிக இன்பம் அதிகமாகிக் கொண்டே இருக்கும், பேரின்பம் கிடைக்கும். இல்லை என்றால் ஒரு உறுத்தல் இருந்து கொண்டே இருக்கும் மனதில். ஒருவரை வஞ்சித்து விட்டு நாம் ஒருவருக்கு சரியாக உணவளிக்காமல் ஏதோ ஓரளவுக்கு ஏதோ கொஞ்சம் கொடுத்துவிட்டு வயிறார அவன் உண்ணவில்லை, வேண்டுமென்றே அப்படிலாம் சிலர் செய்வார்கள். குடும்பத்தில் உள்ளவர் ஒருவரை வஞ்சித்து சரியாக உணவு கொடுக்க மாட்டார்கள். அந்த உணர்வு இருந்து கொண்டே இருக்கும். அதனாலே இன்பம், மனைவியோடு உடல் உறவு கொள்ளும் பொழுது இன்பத்துக்கு தடை ஏற்படும். வாடகை வீட்டில் இருக்கின்ற பொழுதும் சரி, அப்படித்தான். யாரையோரோ கண்டவர்கள் வருவார்கள் வாடகை வீட்டிலே இருக்கின்ற பொழுது. திடீரென்று வீட்டினுடைய சொந்தக்காரர்கள் வந்து கதை தட்டுவார், ஏதாவது ஒன்று கேட்பார், இன்னும் விளக்கு அணைக்கவில்லையே என்பார். எப்பொழுது பார்த்தாலும் இங்கே ஒரே சத்தமாகிறது, ஏதாவது ஒன்று கேட்டு மனத்திலே சஞ்சலத்தை, வருத்தத்தை ஏற்படுத்துவார். அதனாலே உடல் உறவு கொள்ளும்போது இன்பத்திற்கு தடை ஏற்படும். ஆகையினாலே தன்னுடைய சொந்த வீட்டில் தானே உழைத்து சம்பாதித்த பொருளை கொண்டு சமைத்து உண்டு, அந்த உணவை உண்டு இன்பமாக இருந்து
எல்லோரும் குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஒன்றாக சேர்ந்து சாப்பிட்டு இன்பமாக இருக்கின்ற சூழலிலே தன்னுடைய காதலியோடு மனைவியோடு உடலுறவு கொள்ளுகின்ற பொழுது இன்பம் இன்பம் அளவற்ற இன்பம் கிடைக்கும் என்று திருவள்ளுவர் சொல்கின்றார். அப்படிப்பட்ட இன்பத்தை பெறுவதற்கு ஒவ்வொரு குடும்ப தலைவனும் தலைவியும் அதை கருத்திலே கொண்டு குடும்பத்தை நடத்த வேண்டும் என்று திருவள்ளுவர் உணர்த்துகின்றார். மீண்டும் நாளை சந்திப்போம்.